நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிப்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்லடா. ஆமாப்பா. நீ இப்படி வந்துடா. சார் கொஞ்சம் மேலே வாங்க, இங்கே ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டாவா? எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பற்றி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டாக சொல்லிடுறாங்க சார். இது அங்கே போய் சொல்றியா? நமக்கு எதுக்கு சார்? நமக்கு நீ ஏன்டா உன் கூட எதையும் சேர்க்க? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் தான் சார் கூப்பிடுறீங்க. ரோடாக நின்று கூப்பிடுறீங்க. முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்டில் போட்டு இது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை தம்பட்டு அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவியில் விளம்பரத்தை போட்டு பார்க்குறவங்களாம் பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூலில் நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டில் இருக்க பொம்பளைகளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் பிடிச்சி மருந்தை குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்தை குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டில் இருக்க டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் சார் காம்ப்ரமைஸாக இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்கள்? பார்த்தீங்களா, 30% கூட தேராது.